ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆரைவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, இண்டஸ் பேங்க் 2024-25க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம். வேல்யூ ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் லைனில் கிளாசிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. வேல்யூ ட்ராப் அப்படின்னு சொன்னாக்க வேல்யூ ஆன ப்ராடக்ட் இப்போ மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய புரிதல். லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் இருக்குது. டெக்னிக்கலாக இப்போ இன்னமும் பெரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 1823ன்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகக்கூடிய தருணத்தில் 1423க்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இன்னும் இது பை ஜோனில் தான் இருக்குது. ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு மாடரேட்டாகவே ரிட்டர்னும் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது. பிஇ அண்ட் பிபியோட ரேஷியோ இண்டிகேட் பண்ணுது இதுக்கு இன்னும் growth ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 41 அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 36 பேர் அதில் பை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 4 பேர் ஹோல்டு, ஒருத்தர் செல். குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது இந்த ஜூன் மாதம் 2024ஐயும் ஜூன் 2023ஐயும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 2.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே காலகட்டத்துக்கு ரெவென்யூ 15.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Q நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ 200 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபா குறைஞ்சிருக்கு. இதனால இபிஎஸ் ஒரு 2 பாயிண்ட் 2.2 பாயிண்ட் 2.3 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. எம்எஃப் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2.09. அதே சமயத்தில் எஃப்ஐஐஎஸ் 1.85 ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஷீட்டில் நம்ம போடுறோம். இப்போ நம்ம இந்த தகவல்லாம் தூக்கி எக்ஸல் ஷீட்டில் போட்டோம். இப்போ இதுக்கு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி இவன் கரெக்ஷனில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறதுனால எந்த லெவலில் நம்ம சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம். சப்போர்ட் 1371 1377க்கான ஒரு ரேஞ்ச் இருக்குது. இதை உடச்சி அவன் கீழே இறங்கினான் அப்படின்னு சொன்னாக்க 1288 1294 வருது. இது ஏன் இந்த இடத்துல வேல்யூ வருது அப்படின்னு சொன்னாக்க இவங்க புக் வேல்யூ இந்த சைட்டில் 2 விதமாக போட்டிருக்கிறதுனால தான் நமக்கு இந்த 2 பாயிண்ட் நமக்கு கிடைக்கிது. சரி, இப்போ இந்த பாயிண்ட் இப்போ இதில் இருக்கக்கூடிய இதிலிருந்தே நம்ம எடுத்து போனோம்னாக்க இதோட ரேஞ்ச் பார்த்தோம்னா இந்த குவார்ட்டருக்கும் சரி நெக்ஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும் இந்த செப்டம்பர் குவார்ட்டர் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 1371 1798 வரைக்கும் ஸ்கோப் இருக்குது. அதை உடச்சி போகும்போது 1939 1984க்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. அதுக்கும் மேலே இது டாப் பெர்ஃபார்மராக இந்த குவார்ட்டருக்கே எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாக்க 2259 2600 வரைக்குமான ஸ்கோப் இருக்குது. நம்ம இப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் சார்ட்டில் மார்க் பண்ணுவோம். இப்போ இவன் எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கிறான்? 1377 அந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கிறான். இதை உடச்சி இவன் கீழே இறங்கி அட்ஜஸ்ட் ஆகணும்னு நினச்சான்னா 1288 1294 இதை உடச்சிட்டு இவன் இங்கே அட்ஜஸ்ட் ஆகாமல் இப்படியே இவன் ரிவர்ஸ் எடுக்கிறான்னாக்க சைடு வேஸர்க்குள்ளேயே போகிறான் அப்படின்னு சொன்னால் 1496 1504 வரைக்கும் இருக்கும். இதை உடச்சி போகும்போது தான் ப்ரீவியஸ் ஹையான 1663 1684க்கு வரும். அதை உடச்சி ஸ்டெப் அப் ஒரு ஸ்டெப் பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க 1784 1798 ஆகும். அதோட இதோட ஹை நமக்கு பார்த்தோம்னா 1939 1984 வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் உடச்சி இவன் டாப் பெர்ஃபார்மராக நம்ம மேலே ஏற்றணும்னு நினச்சான்னா 2259 2322க்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த 2526 2603 நான் இதில் மார்க் பண்ணலை. அப்போ கீழே அட்ஜஸ்ட் ஆகணும்னு நினச்சா கீழே 1288 1294க்குள்ளே சப்போர்ட் எடுக்கணும். அதை விட்டாங்கன்னா 1006 தான். ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் இதுக்குள்ளேயே போயிட்டு அப்படியே மேலே ஏறுறான்னாக்க இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு வரும். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.